அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய பயான் நிகழ்ச்சியில் அர் ரஹ்மானின் அடியார்கள் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய அடியார்களாக வாழ விரும்புபவர்கள் தங்களுடைய கொள்கைகளையும் வழிமுறைகளையும் பண்பு நலன்களையும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் அந்த ஏக இறைவனுடைய அடியார்களாக இருப்பார்கள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வின் அடியான் என்பதை சொல்வதை விட அர் ரஹ்மானுடைய அடியான் என்பதை தெளிவாக அதை சொல்கிறான். ஏன்னா அல்லாஹுடைய அடியான் என்று வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற அனைவரும் அல்லாஹுடைய அடியார்கள் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அர் ரஹ்மானின் அடியார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை ரஹ்மான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த ரஹ்மானாக இருக்கக்கூடியவன் அளவற்ற அருளாளனாக இருந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்காணித்து நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவன் என்பதை உணர்ந்து அந்த இறைவனை ரஹ்மான் என்பதை சிந்தித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கென்று சில பண்புகள் இருக்க வேண்டும்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 25வது அத்தியாயத்தில் சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு 10 வசனங்கள் பக்கம் இந்த செய்திகளை குறிப்பிடுகிறான். அந்த சூறாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 25வது அத்தியாயத்தில் 63, 64, 65 75வது வசனம் வரைக்கும் முழுக்க முழுக்க அர் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்ன என்பதை குறிப்பிடுகிறான். அதுதான் இன்னைக்கு நம்ம அறிய இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடியது என்னன்னா, அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய பணிவு. வ இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. அர் ரஹ்மானுடைய அடியார்களின் பண்பு என்னவென்றால் அவர்கள் பூமியிலே ரொம்ப பணிவாக நடப்பார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்பு. வ இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அறிவிலிகள், மார்க்கத்தை தவறுதலாக விளங்கியவர்கள், வீண் பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்று வருகிற ஜாஹில்கள் அவர்களிடத்தில் பேச முற்பட்டால் சலாம் சொல்லி விடுவார்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான 2 பண்புகள். ஒரு பண்பு தன்னிடத்தில் இருக்க வேண்டிய பணிவு, 2வது பண்பு அந்த மார்க்கத்தை பற்றி ஒருவர் விசாரிக்க வந்தால் விளக்கம் தர வேண்டும். அந்த விளக்கத்தையும் கூட சாந்தமான முறையில் தர வேண்டும். இந்த காலு சலாமா என்றால் சலாம் சொல்லி விடுவார்கள் என்ற பொருள் இருக்குது, சலாமத்தான முறையில் சொல்வார்கள் என்ற பொருள் இருக்குது. 2 பொருள் கொண்ட ஒரு விஷயம் அது. அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லக்கூடியது பூமியில பணிவாக நடப்பார்கள் அப்படிங்கிறது. அதை பத்தி சொன்னோம்னா ஒரு ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான செயல்பாடே, முக்கியமான குணமே என்ன இருக்கணும்னு சொன்னா நல்ல பண்பாக பணிவு இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த காரியம் இறைவனுடைய மார்க்கத்தை முழுக்க முழுக்க மேன்மைப்படுத்துகிற காரியம் அல்லது நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றப்படுத்திய காரியம், இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கான ஏற்பாடுகள் இத்தனையும் என்னால் நடந்தது என்பதை சொல்வதை விட என்னுடைய துணையால் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நடந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த பேச்சினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் இவனுடைய பணிவு தென்பட வேண்டும். அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ததுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் ஹப்பத்தின் மினல் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் தன்னுடைய அந்த கடுகளவை விட சிறிய அளவு பெருமை இருக்கிறதோ அவன் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. யாருடைய உள்ளத்தில் லா இலாஹா இருக்கிறதோ அவன் நரகத்தில் நுழைய மாட்டான், சொர்க்கத்தில் நுழைவான் வருது. யாருடைய உள்ளத்தில் அதே பெருமை இருக்குமானால், கடுகளவு பெருமை இருந்தால் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். எப்படி கண்டிச்சு சொல்றாங்க பாருங்க. ஒருவன் சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் பல தியாகங்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த தியாகத்தில் முதல் கட்டம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக அவன் மாறுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் செய்கிற எல்லா வகையான தியாகங்களிலும் ஒரு பெருமை இல்லாதவனாக அவன் செயல்படுத்த வேண்டும். அந்த பெருமை இல்லாதவனாக செயல்படுத்த வேண்டும் என்றால் தொழுகையிலும் எந்த கட்டத்திலும் தான் ஒரு பெரிய தொழுகையாளி என்ற பெருமை வந்துவிடக் கூடாது.
இபாதத்து செய்வதில் தன்னை விட உலகத்தில் அந்த ஈமான்தாரிகள் இபாதத்து செய்பவர்கள் யாருமே இல்லை என்ற பெருமை வந்துவிடக் கூடாது. அந்த அகந்தை தான் ஒரு சில சமுதாயத்தையே மாற்றுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்தில் பல பேர் எப்படி இருப்பாங்க, ஒரு வகையான ஆடையை போட்டுக் கொள்வார்கள். என்ன, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள், எங்களை போன்று உங்களால் தொழ முடியாது, எங்களை போன்று உங்களால் நோன்பு வைக்க முடியாது, நாங்கள் வைக்காத நோன்பு அல்ல, நாங்கள் தொழாத தொழுகை அல்ல, நாங்கள் செய்யாத திக்ரே அல்ல, நாங்கள் அல்லாஹ்வுடைய நிலையை அடைந்து விட்டது போல அவர்கள் மக்களிடத்திலே பெருமை அடித்துக் கொண்டு, இது ஒரு பெருமையாக அவர்களுடைய நடையும் சரி, உடையும் சரி, பாவனையும் சரி எல்லாமே சூஃபிக்கள் என்று சொல்வார்களே, இந்த பெயர் அவர்களுக்கு இடப்பட்டதுக்கு என்ன காரணம்? தன்னை பெரிய சுத்தவான்களாக காட்டிக் கொள்வார்கள். மற்றவன் கரெக்டா தொழுகிறான், ஒருத்தர் இருக்கிறான்னு வைக்கிறேன், இன்னொருத்தன் விட்டு விட்டு தொழுகிறான். இவனிடத்திலே தன்னை காட்டிக் கொள்ளும் பொழுது அவனை தொடாத மாதிரி, ஒரு தீண்டத்தகாத மாதிரி பேசிக் கொள்வார்கள். உன்னிடத்துல அறகுற தொழுகைதான், நாங்க அப்படி இல்லை, நாங்க எங்க தொழுகையே வேற, நாங்கெல்லாம் இப்ப தில்கி நமாஸ்ல போயிட்டோம்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்பதான் தொழ ஆரம்பிச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் இறைவனை தொழுது 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 நைட்டெல்லாம் முழிச்சு முழிச்சு இப்ப நாங்க உள்ளத்துல தொழ ஆரம்பிச்சிட்டோம். தில்லுன்னா உள்ளம், உருதுல, தில்கி நமாஸ்னா உள்ளத்திலே நாங்க தொழுவோம். உட்கார்ந்து இருக்கிறோம்னா சும்மா உட்கார்ந்து நினைக்க கூடாது, நாங்க உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கோம் பாங்க. இவர்களால் உண்டாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு நோன்பு வச்சவங்க தூங்குனா இபாதத்துன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, நோம்பாளி தூங்கினால் அது ஒரு இபாதத்துமாங்க, தஸ்பீஹும்பாங்க. இது ரசூலா சொல்லி தரல, இவங்க உண்டாக்குனது. தூங்கிட்டு இருப்பாங்க வெட்டியா, நோம்பே வைக்க மாட்டாங்க. ஏன் தூங்குறீங்கட்டா, நாங்கள் இபாதத் செய்யறோம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு கதையே இருக்குது. என்னைக்கு இபாதத்தை கொஞ்சம் இவர்கள் பெருமை எடுத்துக் கொண்டு பணிவற்ற நிலைக்கு போனார்களோ, அர்-ரஹ்மானுடைய அடியான் என்ற அந்தஸ்திலிருந்து தவழ்ந்து தடமுரண்டு போய் வழிகட்டவங்களா மாறிடுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு கதை எழுதியிருப்பாங்கன்னா, இவங்க புக் எழுதி எந்த அளவுக்கு சூஃபிகளுடைய மகத்துவம் பாருன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு அப்துல் ரஹ்மான் ஒரு ஷேக் இருந்தாராம். அவர் நல்ல தொழுது தொழுது பெரிய ஆள் ஆயிட்டாராம். அவரு கீழே இப்ப புதுசா தொழுகையாளி வரவங்க எல்லாம் தனக்கு கீழ் உள்ளவங்களாம். அந்த அப்துல் ரஹ்மானுடைய அந்த ஷேக்குங்கிற ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், அவன் முஸ்லீம். அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட பையத்து வாங்கினவங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க சின்ன ஷேகம். ஒரு நாள் அந்த 2 பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். ரம்ஜான் மாசத்துல பகல்ல வந்திருக்கிற நேரத்துல சாப்பாடு போடுறாரா இவரு, விருந்து கொடுக்கறாரா மதியானம் விருந்து கொடுக்கறதுக்காக 2 பேர் உட்கார வச்சுட்டாரு. உடனே இவர்கிட்ட கேக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அதுல வந்திருக்கிற ஒரு சுஃபியான்ங்கிற ஒருத்தர் சொல்றாரா, இந்த வேலைக்காரருக்கான்ல அவன் சும்மா நின்று இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா சும்மா நின்று இருக்கிற, எங்க கூட உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னான், நான் நல்லா பயந்து கொள்கிறேன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. உன்னை நோன்பாளியா, நீ என்னத்தை பெருசா நோன்பு வைக்கிற, என்னோடு நீ அமர்ந்து சாப்பிட்டால் ஒரு நோன்பு வச்ச மாதிரி அல்ல உனக்கு நன்மை எழுதுவான்ட்டானா. பக்கத்துல இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, இவன் எனக்கு பிள்ளை பிறகு அவன் சேகானா, அப்ப நான் இவன் மூத்த சேகு தானே. உடனே அவன் சொன்னானா, என்னோடு நீ சாப்பிட்டால் ஒரு மாதம் ரமலானில் நோன்பு வைத்ததற்கான கூலிக்கு அல்லா இடத்தில் பெறுவாயிண்டு. உடனே அந்த மூத்த சேக சொன்னாரா, நீங்க எல்லாம் என்னங்க இப்படி கிடக்குறீங்க, அவன் என்னத்தை பெருசா நோன்பு வச்சுட்டான், நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொன்னேன், 2 பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க, நீ சேர்ந்து சாப்பிடுப்பா, நீ இவங்கள மாதிரி கிடையாது, என் கூட நான் போட்ட சோத்தை சாப்பிட்டீங்கன்னா எங்களோட நீ சாப்பிட்டால் வருஷம் முழுக்க நோன்பு வச்சதுக்கு நன்மை கிடைக்கும் சொன்னேன், கேட்காம போயிட்டான். அந்த அளவிற்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய இபாதத்துகள் எல்லாம் நாம ஒதுங்கி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு உலக மக்கள் செய்யற இபாதத்தை விட 1 மடங்கு பல மடங்கு மேல போனது என்று சொல்வார்கள். இவங்க மௌத்தா போனதா அவுளியாக்கள் ஆக்கிறது, இவங்க மௌத்தா போனாதான் இவர்களுக்கு தர்கா கட்டுறது. இந்த மாதிரி போனவர்கள் இபாதத்தின் பெயரால் பெருமை அடித்தவர்கள், இபாதத்தின் பெயரால் பணிவு என்ற அந்த குணத்திலிருந்து அப்பாற்பட்டு போனவர்கள். இவர்கள் அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் ஆக முடியாது. இன்னொரு சாரார் காசு பணத்தை தர்மம் செய்து பெருமை அடித்து அவர்களும் வள்ளல் என்ற பெயருக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். இன்னொரு சாரார் சமுதாய பணிகளை ஏராளமான முறையில் செய்து அந்த பணிகளை செய்கிற காரியத்தால் இந்த கொள்கையை விட அவர்களுக்கு என்ன தெரியும், இந்த சமுதாய பணி செய்த காரணத்தினால் தான் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆளாக காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவர்கள் அர்-ரஹ்மானுடைய அடியார் என்ற நிலைக்கு தவழ்ந்து போயிருவாங்க, தடம் புரண்டு போயிருவாங்க. அர்-ரஹ்மானுடைய அடியானாக ஒருவன் இருப்பானே ஆனால் தன்னுடைய இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு பணிவாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, எந்த நேரத்திலும் பெருமையை எதிர்பார்க்காதவனாக செய்ய வேண்டும். உள்ளத்தில் கடுகள வேணும், பெருமை விடக் கூடாது. வந்தா சூஃபி மாதிரி நாசமா போயிருவாங்க. ஒண்ணு, பொருளாதார தர்மம் செய்யற விஷயத்துல பெருமை என்பது வரக்கூடாது, வந்தால் நாசமா போயிருவாங்க. சமுதாய பணி செய்யற விஷயத்துல
நாம பாதையில கிடக்கிற ஒரு முள்ள தூக்கி ஓரத்துல போடுறதா இருந்தாலும் சரி, பரிதவிச்சு பாதிக்கப்பட்ட ஒரு உடலுக்கு ரத்தம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எந்த சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்கிறோம் என்ற நிலையை தாண்டி உலக ஆசாபாசம், ஆடம்பரம், பெருமை, புகழ் என்ற காரியத்திற்கு போனால் அங்கே நம்ம அர்-ரஹ்மானுடைய அடியான் என்கிற பண்பிலிருந்து தவழ்ந்து விடுவோம். அந்த இடத்துல இஹ்லாஸ் அடிபட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாய பணியை எப்படி ஒப்பிட்டு சொல்றான்னு சொன்னா, மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சமூக பணியை பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்திலிருந்து நாம பிரிந்து இன்னைக்கு அமைப்பை உருவாக்கி செய்ய வேண்டிய காரியம் என்ன? எந்த காரணத்துக்கு பிரிஞ்சு வந்தோம்? அவர்கள் நினைத்தார்கள் சமுதாய பணி அடிப்படையாக வைப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்பவர்களை மட்டும் சேர்த்துக் கொள்வோம், அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தாலும் பரவாயில்லை, சமுதாய பணி செய்தால் போதும் என்று சொன்னார்கள். ஏன் பிரிச்சுட்டு வந்தோம்? இன்னைக்கு நாம சமுதாய பணியும் மார்க்க பணியும் ஏன் இந்த ஜமாத் செஞ்சுக்கிட்டு இருக்குது? சமுதாய பணி முற்படுத்தி மார்க்க பணி பின்னாடி போயிடக்கூடாது. அதற்காக வேண்டி மார்க்க பணியை செஞ்சுட்டு சமுதாய பணி மறந்துடக்கூடாது. ரெண்டும் வேணும். இது முதல்ல வேணும், அது ரெண்டாவது வேணும். இப்படிதான் இருக்கணும். இதை முன்னாடி ஆக்கணும்னா அதை பின்னாடி நம்ம வைக்கவே முடியாது, அது நாசமா போயிடும் மார்க்க பணி. அப்படித்தான் நாசமாக்கி கொண்டார்கள். எந்த அளவு இருக்குன்னு அல்லாஹ் மிக தெளிவா சொல்கிறான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதுல் ஹராமி கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஒரு பக்கம் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் அல்லாஹ்வை நம்புகிறான், மறுமையை நம்புகிறான், இப்படிப்பட்ட ஈமான்தாரி ஒருவனை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் உலக மகா சமுதாய பணியினுடைய உச்சகட்டமாக ஹாஜிகளுக்கு, ஹஜ் செய்பவர்களுக்கு, அந்த கிரியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு, அங்கே சஃபா மர்வாக்கிடையில் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தாகம் ஏற்படும் பொழுது தண்ணீரை அள்ளி கொடுக்கிறானே, உலக மகா சமுதாய பணி இல்லவா? அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான். இன்னொருத்தன் என்ன செய்கிறான் என்றால், அப்படிப்பட்ட காபத்துல்லாவிற்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான். இவனும் அல்லாஹ்வையும் மறுமை நம்புகிற அவனும் ஒன்னா? இவன் தான் ஹையஸ்ட், இவன் வேற, அவன் வேற. இவனுக்கு சமமாகவே மாட்டான் அல்லாஹ். யார? இவ்வளவு பெரிய சமுதாய பணி செய்வோன. அப்ப என்ன இருக்கணும்? சமுதாய பணி செய்தாலும், மார்க்க பணி செய்தாலும், தர்மம் செய்தாலும், இபாதத்தில் மூழ்கி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியானாகவும் மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு அடியானாகத்தான் இந்த சமுதாயத்தில் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய நடை உடை பாவனைகள்ல ஒரு தனிமையை காட்டிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனேயே ஒரு கூட்டம் வந்த உடனே, பாத்தீர்களா தோழர்களே, உங்களுடைய தலைவர் வந்து விட்டார்னு ஒருத்தன் கத்துறான். அந்த யகூதில இருந்து ஒருத்தன் கத்துன உடனே எல்லாரும் போய் ஓடி போய் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களேன்னு சொல்லி வேகமா ஓடி போய் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கையை கொடுக்கறது என்ன, கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு நெருக்கத்துக்கு போறது என்ன. அப்பதான் அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, வந்தது நான் இல்ல, முகமது அவருண்டு. அது வரைக்கும் என்ன நினைச்சாங்க, இவர்தான் முகமது. அந்த அளவிற்கு முகமது என்ற தூதர் யார் என்று குழப்பப்படுகிற அளவிற்கு மக்களோடு மக்களா இருந்தாங்களே, அது மாதிரி தன்னுடைய ஆடையில வித்தியாசம் காட்டாத அளவிற்கு அர்-ரஹ்மானுடைய அடியானின் பண்பு இருக்கணும். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பண்புக்கு ஒரு இலக்கணமும் சொன்னாங்க. பெருமை இல்லாதவனாக ஒருவன் இருப்பது எப்படி அப்படிங்கறத சொல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நாலுஹு ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், செருப்பு அழகாக போட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அதெல்லாமே பெருமை ஆயிருமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் ரொம்ப அழகானவனாக இருக்கிறான், அழகைத்தான் ரொம்ப நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதெல்லாம் போடுறது பிரச்சனை இல்ல. அல் கிப்ரு பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பெருமை என்று சொன்னால் சத்தியத்தை நிராகரிப்பதும், சத்திய கொள்கையை, நியாயத்தை, நேர்மையை, உண்மையை மறுப்பதும், மக்களை இழிவாக கருதுவதும், பிற மக்களை ரொம்ப லோயஸ்டாக தீண்டத்தகாதவனை போன்று ஓரம் கட்டுவதும் தான்
இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? இபாதத் என்ற பெயரால் ஒரு பக்கம் ஒரு சாரார் தன்னை ஒரு மேம்பட்ட முஃப்திகளை போல ஒரு சூஃபிகளை போன்று உயர்த்தி கொண்டு மற்றவர்களை எல்லாம் அவாமுன்னாஸ், பாமரர்கள், எதற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, பாவங்களோடு கலந்தவர்கள் என்பது போல தாழ்த்தக்கூடியவர்களை பார்க்கிறோம். தர்மம் செய்யக்கூடியவன் மற்றவர்களை ஒரு பரதேசியை போன்று பார்ப்பதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் என்னாகிறது? இது போன்ற காரியங்களை அதிகம் செய்பவன் செய்யாதவனை உதாசீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்தியத்தை மறுப்பவனும் மக்களை இழிவாக கருதுபவனும் பெருமை அடிக்க ஆரம்பித்து விடுகிறான். பெருமை அடிக்க ஆரம்பித்து விட்டானே ஆனால் அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தில் அர்-ரஹ்மானுடைய அடியானுடைய பண்பு கண்ணியமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அவனிடத்தில் பணிவு இருக்க வேண்டும், பெருமை அற்றவனாக அவன் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். இத சஹீஹ் முஸ்லிம்ங்கிற ஹதீஸ் நூல்ல 131வது பார்க்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது அதுல வந்திருக்கிறது என்னன்னா, அறிவிலிகள் ஏதாவது பேச வந்தால் விவகாரத்துக்கு பஞ்சாயத்துக்கு போயிடக்கூடாது, அதற்கு சலாம் சொல்லிவிட்டு ஒதுங்கி விட வேண்டும். ஒருத்தர் பேச வரான், இந்த பாருங்க ஒரு சந்தேகம் இருக்குது, இதுக்கு பதில் சொல்லுங்கிறான். இதுக்கு இந்த கேள்வியா, சரி இதுக்கு இந்த பதில், இது வேற விஷயம். ஒருத்தன் வீண் விவாதம் செய்யறான், அது விதண்டாவாதம் புரிகிறான். அவன் விதண்டாவாதம் புரிகிறான் என்று நமக்கும் தெரிகிறது, அவன் விதண்டாவாதம் புரிகிறான் என்று அவனுக்கும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. நம்முடைய வார்த்தையை சொல்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, அவருடைய வாயடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நம்ம இடத்தில் பேச வருகிறான் என்று தெரிந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நகர்ந்து விட வேண்டும். அது எவ்வளவு கண்ணியமான தெரியுமா? நம்மளை பார்த்து சலாம் சொல்லிட்டான், நம்மளை கிறுக்கனாகிட்டானே என்று அவன் சிந்திப்பான். எந்த நோக்கத்தில் வந்தானோ, எந்த நோக்கத்தில் வாயடைக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தில் வந்தானோ அவனுக்கு எவ்வளவு பெரிய செருப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே அங்க இருக்கிற 4 பேர் நகர்ந்து போவாங்களா? 4 பேர் நம்மளை கிறுக்கேன்னு ஒரு வாரத்தில் தெரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு அவன் நினைப்பான். அந்த அளவிற்கு அறிவிலிகளிடத்தில் நீங்கள் இப்படித்தான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி தருகிறான். என்ன பெரிய பஞ்சாயத்துக்கு இடம் இல்லாம போயிரும். அவன் ஒரு வாதம் வைக்க, நம்ம ஒரு சண்டை போட, அங்க பேச்சு தகராறாயி அது வாய் தகராறு கை தகராறு முத்தி போயிரும். ஏதாவது பஞ்சாயத்து வர, இதுக்கு இந்த இடம் இது இல்லப்பா, வா பேசிக்கலாம் என்பது வேற விஷயம். அல்லது அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய முறையில் புரிய வைப்பது வேற விஷயம். அல்லது அவன் நல்ல முறையில் நியாயமான முறையில் கேள்வி கேட்கிறானா புரிய வைப்போம், வேற விஷயம். வீண் விதண்டாவாதம் செய்யத்தான் வருகிறான் என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி இருக்கிறவங்க வேஸ்டா போயிடும், வந்திருக்கிறவங்க நோக்கம் வீணடிச்சு போயிடும். அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அர்-ரஹ்மானுடைய அடியானுடைய பண்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்வது அவனுடைய உபரியான தொழுகைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. அவர்கள் அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் தங்களுடைய அந்த இரவை எப்படி கழிப்பார்கள் என்று சொன்னால், இறைவனுக்காக சஜிதா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் தன் இறைவனுக்காக இரவில் கழிப்பார்கள். எப்படி இருப்பாங்களாம்? நல்ல அந்த இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கிவிட்ட நேரத்தில் இவனுடைய இபாதத்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், சஜிதாவிலும் நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருப்பான். எப்படி இருக்கான் பாருங்க. இதுதான் இஹ்லாஸினுடைய உச்சகட்டத்தை தான் அல்லாஹ் விரும்புறான். இதுல ஒரு இடத்துல பணிவா நடக்கணும்னு சொன்னதுல பெருமை இருக்க கூடாதுன்னு விரும்பினான். ரெண்டாவது நைட்டெல்லாம் தொழுவாங்கிறத சொல்றான் பாருங்க. இதுல எவ்வளவு பெரிய இஹ்லாஸ். ஊர்ல உள்ளவன் எல்லாம் பகல்ல தொழுவான், சுபுக்கு பள்ளியில வருவாங்க, நம்மளும் சேர்ந்து சுபு தொழுவோம். சுபு நம்ம தொழுகிறோமா இல்லையான்னு மக்களுக்கும் தெரியும், அவன் தொழுகிறானா இல்லையான்னு நமக்கும் தெரியும் இல்லையா? பகல் நேரம் முழுவதும் இப்படி இருக்கும். நைட்டு நம்ம தொழுகிறோமா இல்லையா நம்ம குடும்பத்துக்கே தெரியாது, நம்மோடு தூங்கி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு தெரியாது, ஆனால் எழுந்து தொழுவோம். உலகத்துக்கே தெரியாத நேரத்தில் எழுந்து நாம் தொழுதால் யாருக்காக தொழுகிறோம்? படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தொழுகிறோம் என்பதில் 100% இஹ்லாஸும் இதுல அடிபட்டு கிடக்குது. அப்படி மூழ்கி கிடக்குது இங்கதான். மத்த நேரத்துல என்ன, இதை வெளியே சொன்ன இஹ்லாஸ் அடி வாங்கிடும். நீங்க எல்லாம் நைட்டு குரட்டி விட்டு தூங்கினீர்கள், நான் 5 மணி நேரம் தொழுது கொண்டிருந்தேன்னா முடிஞ்சு போச்சு, வீணாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அவ்வளவு ரகசியமாக அந்த இரவு தொழுகை ஒருவன் கழிப்பானே ஆனால் இஹ்லாஸுடைய உச்சகட்டத்துக்கு வருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், சொர்க்கம் செல்ல எளிய வழி என்ன, சுவனம் செல்ல எளிய வழி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்க, வஅதீமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், வஸல்லு வன்னாசு பின்னியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தொழுங்கள், வஸிலுல் அர்ஹாம், உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சுவனத்தில் இலகுவாக நுழைந்து விடுவீர்கள். சுனன் திருமதிங்கிற ஹதீஸ்ல பார்த்த ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப சுவனம் செல்ல எளிய வழி 4 வழி சொல்றாங்க. ஒரு அடியானிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமானது சலாத்தை பரப்பி அவன் மக்களிடத்தில் மக்களோடு மக்களாக நடக்கிறான் என்ற கண்ணியத்தை உயர்த்துவது, இரவெல்லாம் தொழுது இரவில் தொழுகையின் மூலம் கழித்து இஹ்லாஸோடு இறைவனுக்கு அந்த வணக்கத்தை செய்கிறான் என்பதை புரிய வைப்பது.
மூன்றாவது காரியம், பசித்தவனுக்கு, ஏழைக்கு அந்த உணவை கொடுத்து அவனுடைய பசியை நீக்கி மனிதநேயம் உள்ளவனாக அவனை மாற்றி விடுகிறது. நாலாவது விஷயம், அவன் மக்களோடு மக்களாக இருக்கிற நேரத்தில் தன் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு பல கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிறான். குடும்பத்தினர் இடத்திலும் ஒரு நல்ல பெயரை வாங்கி வாழ்வது. எல்லா இடத்திலும் இவனுக்கு ஒரு நல்ல பெயர் என்றால் இவன் அழகான முறையில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் செய்யாதவன், சுவனத்திற்கு உரியவனாக ஆகிவிடுகிறான், சுவனத்தில் இலகுவாக நுழைந்து விடுகிறான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மானுடைய அடியான்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல பாருங்க, 51வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே குறைவாகத்தான் செய்வார்கள், உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்களுடைய பண்பு என்னவென்றால் இரவிலே நின்று வணங்கியவர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிறமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. சஜிதாவில் விழுந்து கிடந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? சஹருடைய நேரம் வந்துவிட்டால் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். சஹருடைய நேரத்து வந்த பிறகு பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இறைஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்துல பாவ மன்னிப்பு விரும்புறான்னு பாருங்க. அர் ரஹ்மானுடைய அடியார்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எந்த நேரம்? வபில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் செய்வார்கள். நம்ம சஹருடைய நேரத்தில் உணவு சாப்பிடுறோமே, அந்த நேரத்தை நெருங்கும் பொழுது ஃபஜ்ர் வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரங்களில், அதாவது இரவினுடைய கடைசி அதிகாலையினுடைய முற்பகுதியாக இருக்கிற விளிம்பு சந்தர்ப்பத்தில் நாம் சஹருடைய சாப்பாட்டை சாப்பிடுகிற அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை அதிகப்படுத்திக் கொள்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அர் ரஹ்மானுடைய அடியானிடத்தில் இப்படி ஒரு பண்பு இருக்கும். அதைத்தான் இரவினுடைய 3வது பகுதியினுடைய நேரத்தில் நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ் விரும்புறானே, அது இதுதான். இரவின் 3வது ஒரு பகுதி. 3வது பகுதி என்றால் இந்த நேரங்கள் தான். 3 மணி, 3:30 மணி, 4 மணி, அந்த ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முந்தி இருக்கிற இந்த நேரங்களில் அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பை நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். இது அர் ரஹ்மானுடைய அடியானிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. இந்த சஹருடைய நேரத்துல பாவ மன்னிப்பை ஜாஸ்தி பண்ணிக்கணும். இன்னைக்கு சஹர் நேரத்துல தான் எல்லா வகையான கூத்தே நடக்குது.
இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் எழுப்பி விடுறோம் அப்படின்னு பெரிய சமூக சேவை நினைச்சுக்கிட்டு அட பாங்கு சொன்னா எந்திரிச்சிட போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாட்ச் இல்லாத காலத்துல, அலாரம் இல்லாத காலத்துல, எந்த அறிவிப்பு மணி இல்லாத காலத்துல, செல்போன் இல்லாத காலத்துல, எந்த தொலைத்தொடர்பு சாதனம் இல்லாத காலத்திலேயே உன்னதமான பாங்கு சொல்லி எழுப்பப்பட்ட அந்த காலத்தை விட்டுட்டு, அந்த முன்மாதிரி நடைமுறை விட்டுட்டு, இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பழக்கம் வந்துருச்சு? பாங்கு இருக்குது, அலாரம் இருக்குது, எல்லாமே செட்டப் இருக்குது. ஒரு மாசத்துக்கு அட்டை வேற போட்டு கொடுத்துறாங்க, சஹர் இஃப்தார் நேரம். இவ்வளவு இருந்த பிறகு சஹர் கமிட்டி, இவங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிட்டு அப்படி போறது. என்ன கமிட்டி? ஹஜ் கமிட்டி மாதிரி சஹர் கமிட்டி. வீடு வீடா போய் தமிழ் லேட்டஸ்ட் பாடல்களை அப்படி இஸ்லாமிய பாடலை அவங்கள மாத்துறாங்களாம். மாத்தி தண்டனக்கான அடிச்சுக்கிட்டு சஹர் நேரம் வந்துருச்சு எழுதுறீங்க. ஒரு மாசம் கழிச்சு இவங்க சேவை செஞ்சாங்கல்ல, கூர்க்கா வேலை போல இருக்குது. வீதி வீதியா திருட இருக்கானு எட்டி பார்த்தாங்களான் இருக்குது. சேவை செஞ்சு காசு கொடுங்கன்னு வசூல் பண்ணிட்டு போறது பாக்குறோம். இப்படி எல்லா அனாச்சாரம் செய்யறானே. இந்த நேரத்தில் தான் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அழகான ஒரு நேரம்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் அந்த நேரத்தில் தான் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்ற பண்பை சொல்கிறான். அந்த பண்பை நாம் வளர்த்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த அர்-ரஹ்மானுடைய அடியார்கள்ட்ட இன்னொரு பண்பு என்னவென்றால், எந்த உலகத்துல வாழும் பொழுது நாளை மறுமையில வெற்றிக்காக வாழ்கிறார்களோ, சொர்க்கத்திற்காக வாழ்கிறார்களோ, அந்த சொர்க்கம் கிடைப்பதோடு, சொர்க்கம் கிடைக்கிறது பல வகை இருக்குல்ல, நரகத்துக்கு போய் கூட சொர்க்கத்துக்கு போவாங்க இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சில பேர் நரகத்துக்கு போவார்கள், நரகத்திற்கு போன பிறகு அவருடைய பாவத்திற்கு பரிகாரம் கண்ட பிறகு சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், இவர்கள் அஸ்ஹாபுல் ஜன்னத்துல் ஜஹன்னமியன், நரகத்திற்கு போயிட்டு வந்த சொர்க்கவாசிகள் சொல்லப்படுமா. அந்த முத்திரை இருக்குதான் செய்யும். அந்த மாதிரி சொல்லப்படுமே. அப்படி சொர்க்கம் கிடைச்சிட கூடாதுல்ல. அதனால அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பார்களாம், வல்லதீன யகூலூன ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. இறைவா, எங்களுக்கு நரகத்தினுடைய வேதனையை திருப்பி விடு இறைவா என்று கேட்பார்களாம். கொடுக்காதுன்னு கேட்க மாட்டாங்களாம், சின்னதா கொடுங்க கேட்க மாட்டாங்களாம், லேசாகுது கேட்க மாட்டாங்களாம். கேட்கிற முறை என்னன்னா, நரகத்தை நாங்கள் பார்க்கவே கூடாது, நரகத்தினுடைய விளிம்பின் பக்கம் நாங்கள் செல்லவே கூடாது, நரக வேதனையை எங்களிடமிருந்து திசை திருப்பி விடு இறைவா. இன்னஹா ஸாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. தங்கற இடத்திலையும் சரி, வாழ்ற இடத்திலையும் சரி, மகா கெட்ட மோசமான இடமே நரகமாக இருக்குது இறைவா. அதிலிருந்து எங்களை தயவு செய்து திசை திருப்பிடு இறைவான்னு சொல்லி அந்த அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நரகத்தின் பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். இப்படி பிரார்த்தனை செய்வாங்களாம். நம்ம துவாக்களை இப்படி அமைச்சுக்கணும். எத்தனையோ துவாக்களை செய்யறோம். இறைவா, விஷயத்துல வந்திருக்கிறோம், சிவி எல்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு நல்ல வேலை கேட்போம். அல்லது சேர்ந்து வேலையில, இறைவா இந்த சேகிட்ட போய் சேர்ந்திருக்கிறோம், 8 மணி நேரம் வேலை வச்சிருக்கிறோம், நோ மாசம் ஒரு 6 மணி நேரம் குறைக்கணும் கேட்போம். அல்லது இறைவா நம்ம சேர்ந்திருக்கிறோம், இவன்ட்ட போனஸ் எல்லாம் ஒண்ணு கிடைக்காது, சம்பளத்துல உடனே கூட்டினா நல்லா இருக்கும்னு கேட்போம். எத்தனையோ கேட்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு உடம்புல சரியா இருக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம புள்ள நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் ஆயிட்டு அவன் நம்மளை சேர்த்து இங்க வச்சுக்கணும், அவன் நல்ல வேலை வாங்கி தரணும் கேட்போம். இந்த கோரிக்கை எல்லாம் கேட்கறது தப்பே இல்லை, தாராளமா கேட்கலாம். ஹலாலான அடிப்படையில் வாழ்றதுக்கான எல்லா வழியும் செய்யலாம், ஒரு தப்பு இல்லை. ஆனால் இதோடு நாளை மறுமையில் எந்தவித காரணத்திற்காகவும் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நரகத்தை விட்டு திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்கு நம்முடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நரக வேதனை வரக்கூடாது என்பதற்கு நம்முடைய துஆக்களை கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? தன்னுடைய தொழுகையில கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர். இறைவா, கபருடைய வேதனையிலிருந்தே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த வேதனையிலிருந்து எந்த வேதனையும் வரக்கூடாது. வமின் அஸாபின் நார், நரகத்துடைய வேதனை காப்பாத்தி இறைவா கேட்பாங்க. அந்த நரக வேதனை வரக்கூடாது என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில் அந்த அதிகப்படியாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அதை நம்ம கேட்கணும். முஸ்லிம்களுடைய அதிகப்படியான துஆ எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதை கொடு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையில் நல்லதை கொடு, வக்கினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்திரு. அதை சேர்த்து கேட்கணும். கேட்கறதோடு மட்டும் இல்லாமல், எதை செஞ்சா நரகத்துக்கு போயிட மாட்டோமோ, போயிருவோமோ, நரகத்துல நுழைஞ்சிருவோமோ, அதை செய்யாம இருக்கணும். நரகத்திலும் திருப்பு இறைவான்னா திருப்புறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. என்ன இந்த வேலைக்கு சேர்த்திக்கீங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும்ல. இவ்வளவு படிச்சிருக்கிறேங்க, இவ்வளவு சர்டிபிகேட் இருக்குது, இவ்வளவு வாங்கி இருக்கிறேன், இந்தங்க பாருங்க, ஓகேவா, அனுபவம் இருக்குது, சம்பளத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, நான் வேற வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றோம். எல்லாம் கேட்கிற கோரிக்கைக்கு தகுந்தாற்போல் சான்றிதழை காட்டுறோம்ல. அதே மாதிரி இறைவா எங்களை நரகத்திலிருந்து காப்பாத்திரு, நரகத்தின் பக்கம் கொண்டு போயிடாத, எங்களை திசை திருப்பி இறைவான்னு கேட்கணும்னா நரகத்தினுடைய விளிம்புக்கு போகாத நல்ல காரியத்தை செய்யணும்ல.
நரகத்திற்கு போகக்கூடிய தள்ளக்கூடிய கெட்ட காரியத்தை செய்யாம இருக்கணும், அந்த தகுதி வேணும்ல. அதை இந்த அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் பெற்றுக்கொண்டு இறைவா நரக வேதனை வேண்டாம் என்று கேட்பார்களாம். அவ்வளவு கொடூரமான வேதனை அது. அதனால்தான் அப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று எத்தனையோ துவாக்கள் இருக்கும் பொழுது அர்-ரஹ்மானுடைய அடியானுடைய பிரார்த்தனை இதுவாக இருக்கணும் நல்லா விரும்புறோம். இந்த துவாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். இன்னொன்னு சொல்ல போனா நரகத்தினுடைய அந்த கொடுமையை பற்றி சில ஹதீசுகளை பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறைய செய்திகள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அப்ரிது லுகர் தொழுகை நீங்கள் குளிரூட்ட செய்யுங்கள். ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். அந்த சூட்டினுடைய அந்த உச்சகட்டம் எதன் காரணத்தினால் வருகிறது என்றால் நரகத்தினுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது. லுகர் தொழுகை நீங்கள் குளிரூட்ட செய்யுங்கன்னு சொன்னாங்க. நரகத்தின் மூச்சு காற்றே இவ்வளவு என்றால் நரகம் எவ்வளவு இருக்கும்? அட, எந்த சூரியன் எவ்வளவு தூரமாக இருக்கிறது, அத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் இந்த பூமியில் வருகிற தண்ணீர் வெக்கையாக இருக்கிறது. வெந்நீரை கொப்பளிக்க கொட்டியது போல் இருக்கிறது. தலையில் ஊற்றினால் மண்டையில் இருக்கிற முடிகளை அள்ளி பிடுங்கிக் கொண்டு வருவது போல் இருக்கிறது. சூட்டினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் ஆங்காங்க இருப்பவர்கள் மயங்கி விழுந்து செத்து மடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உச்சி வெயில் மண்டையை பொழுக்குதுன்னா இது நரகத்தினுடைய மூச்சு காற்று மட்டும்தான். அப்ப நரகம் எவ்வளவு என்றால் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக வேதனை இப்படி சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹுல் புகாரில 538 ஹதீஸ்ல பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நாருக்கும் நீங்கள் இன்றைக்கு கொளுத்தி கொண்டிருக்கிறீர்கள், மூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நெருப்பு என்பது ஜுஸும் மின் 70 ஜுஸன் மின் நாரி ஜஹன்னம். நரக நெருப்பிலிருந்து 70 மடங்குல ஒரு மடங்கு, 70ல் ஒரு பங்குன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கும்? மொத்தமா இதே நரகத்தினுடைய இந்த நெருப்பினுடைய பங்கை 69 பங்காக பெருக்கி அந்த 69 இதையும் சேர்த்துக்கிங்க அதான்டாங்க. மொத்தம் 70. அந்த 70 மடங்கு நெருப்ப எப்படி இருக்குமா வைக்க? இப்ப நாம சமைக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற நெருப்பு என்பது அலுமினியம் பாத்திரத்தை சூடு பண்றதுக்கு தகுதியான நெருப்பு. இதை விட ரொம்ப ஜாஸ்தியா பண்ணோம்னா இந்த ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் பொசுங்கி போயிரும். அதை விட ஜாஸ்தியான நெருப்பு இரும்ப பொசுக்க வைக்கும். அதை விட ஜாஸ்தியான நெருப்பு கல்ல பொசுக்க வைக்கும். இன்னைக்கு அல்லாஹ் வைக்கக்கூடியது என்ன? வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா. நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனுஷன் இருப்பான். மனுஷன் எரிய வைக்கிறதுக்கு நம்ம நெருப்பு போதும். கல்லை எரி வைக்கிறதுக்கு எந்த நெருப்பு வேணும்? மனுஷனை எரிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துற நெருப்பை விட, இரும்பை எரிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துற நெருப்பை விட, கல்லை எரிக்க வைக்க பயன்படுத்துற நெருப்புன்னா எவ்வளவு வகையான அந்த டிகிரியை கூட்டணும். அவ்வளவு கூட்டி வச்சிருப்பான் அல்லாஹ். தாங்க முடியுமா? எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் 3265 ஹதீஸ்ல பார்க்கிறோம். புகாரில இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, இன்ன அஹ்வன அஹ்லின்னார். நரகத்தினுடைய வேதனையில ரொம்ப 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 குறைஞ்ச வேதனை என்னவென்று சொன்னால், மறுமையிலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு மனிதனுக்கு தூதூஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்தன், அவனுடைய காலுக்கு அடியிலே அந்த எரிகற்களாக அந்த நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். வைக்கப்பட்ட மாத்திரத்தில் எஹ்லிமின்ஹா திமாவுஹு, அந்த சூட்டினுடைய தாக்கம் அப்படி கொப்பளித்து எலும்பு வழியாக தாக்கி கொண்டு போய் மூளையை அப்படியே பொங்கி வெளியே வைத்து விடும். மூளையை தாக்கி பொங்க வைக்கிறதுனா கீழே எந்த அளவுக்கு இருக்கும், அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கும், அவ்வளவு கடுமையான நெருப்பாக இருக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ சஹீஹுல் புகார்ல 6561 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கடுமையான நெருப்பிலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் வர வேண்டும். அதே மாதிரி இன்னொரு பண்பு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இது பொருளாதார ரீதியான பண்பு. எப்படி தன்னுடைய பொருளாதார நடவடிக்கையை வைத்துக் கொள்வார்கள் என்றால், வல்லதீன இதா அன்பகு, அவர்கள் செலவு செய்வார்கள், ஆனால் லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, ரொம்ப சுருக்கி கொண்டு கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். வக்கான பைனதாலிக்கு கவாமா, ரெண்டுக்கும் நடுநிலையாக பேணிக் கொள்வார்கள். ரொம்ப வீண்வரையும் செய்யக்கூடியவனாக ஊதாரித்தனமாக இருக்க மாட்டார்கள் காசு பணத்துல. அதே மாதிரி ரொம்ப கஞ்சப்பையிலாக இருக்க மாட்டார்கள். ரெண்டுக்கு நடுவுல என்ன அது செய்வார்கள். நம்ம மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, அதுக்கு 1000 ரூபாய் சாப்பாட்டுக்கு போயிருது, வாடகைக்கு போயிருது, பாக்கி 1000 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாயில நம்ம ஒரு 800 ரூபாய் வீட்டுக்கு அனுப்ப இருக்கோம். ஒரு 200 ரூபாயில ஒரு 100 ரூபாய் பர்ச்சேஸ் வாங்குறோம். 100 ரூபாய் இருக்கு, ஒரு 50 ரூபாய் தர்மம் செய்வோமே. இது ஒரு வகையான பழக்கம். ஆனது ஆகட்டும், 1000 ரூபாய் நம்ம செலவானா பரவாயில்ல, இப்ப எதுக்கு வீட்டுக்கு கொடுக்கணும், இப்ப போன வருஷம் தான் கொடுத்தோம், போதும் போது அந்த வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இந்த 1000 ரூபாய் அப்படி தர்மம் பண்ணிடுவோம். இப்படி செஞ்சிடக்கூடாது, அதிகப்படி செஞ்சிடக்கூடாது. எதை செஞ்சா நம்ம சக்திக்கு மீறி போகுது அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி
பாக்குறோம் எல்லாம் மீந்தி வந்து ஒரு 200 நிக்குது, இருக்கட்டும் நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம், என்னத்து போய் தர்மம் பண்ண, ஊர்ல செய்யாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவன் பாத்துக்கிறான் இவன் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி எதையுமே தர்மம் செய்யாம கஞ்சத்தனம் பண்ணோம்னு சொன்னா நம்ம மக்கள்கிட்ட அது பாக்குறோம். அட ஜமாத்துக்கோ அல்லது தாவா பணிகளுக்கோ மற்ற சமுதாய பணிகளுக்கோ செய்யாம இருக்கிற ஒரு பக்கம் இருக்குது. அந்த கஞ்சத்தனத்தை விட வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க. காசு வச்சிருப்பாங்க, 3000 சம்பாதிக்குவாங்க, அதுல 1000 ரூபாய் எல்லா செலவுக்கும் போயிடும், 2000 ரூபாய் பத்திரம் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு எவ்வளவு கேட்டா ஒரு 300 அனுப்புறது. சொந்தக்காரன் கேட்டா ஒரு வியாபாரம் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல, மாட்டிட்டு தான் நிக்கிறேன், கடல்ல தான் நிக்கிறேன், துவாச்சிங்க, அங்கிருந்து துவாச்சிங்கன்னு சொல்லி அனுப்பான் காசு வச்சுக்கிட்டு. ஒருவேளை எல்லாம் சொந்தக்காரன் திருட்டு போயிடா இருக்கிறான், காசு இருந்தா குடிக்கிட்டு ஓடிடுவான்னு நினைச்சா பரவாயில்ல, தெளிவா நினைச்சு சொல்லிக்கிறது, காசு இங்க வைத்துக் கொண்டு சேமித்துக் கொண்டு கடைசியில இங்க ஏதாவது எசகு புசகாய் மௌத்தா போன பிறகுதான் அவர் இவ்வளவு வச்சிருந்தாருன்னு தெரியும். அந்த மாதிரி கஞ்சத்தனம் செய்பவர்களையும் பார்க்கிறோம். அந்த பொருளாதார விஷயத்தில் அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் மறுமைக்கு அஞ்சி வாழக்கூடியவர்கள். அந்த மறுமைக்கு அஞ்சக்கூடியவர்கள் அதிகமாக வீண்வரையும் செய்து தன்னுடைய குடும்பத்தார்களை வீண்வரையும் செய்யக்கூடியவர்களா உருவாக்கி விட்டு நரகவாசியில் ஆயிர மாட்டாங்க. வீண்வரையும் செஞ்சு 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 சைத்தானுடைய அண்ணன் தம்பி ஆயிர மாட்டாங்க. அதே மாதிரி கஞ்சத்தனம் செஞ்சு இந்த துன்யாதான் நமக்கு எல்லாம் நிரந்தரம் அப்படி இருக்குதானே கஞ்சத்தனம் பண்றான். செலவு பண்ணாம இருக்கிறவன் சேர்த்து வச்சுக்கிறவன் என்ன நினைக்கிறான், சேர்த்து கெட்ட ஒரு கூட்டம் எதுக்கு இருக்குது, எதுக்குன்னா இன்னைக்கு நமக்கு இல்லாட்டி நாளைக்கு யூஸ் ஆகும்ல. எதையுமே வைக்க மாட்டாங்க. வீட்டுல பழைய பொருள் இருந்தாலும் போடுங்க, போய் 2 ரூபா 10 ரூபா கிடைச்சா பரவாயில்ல, தூக்கி போட்டுருங்க, வீட்டுல இருக்கிற இடைஞ்சல தீக்கலாம், நாளைக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்போது நமக்கு செலவு கொடுத்து வாங்கணும்ல, வெய்ய ஒரு ஓரத்துல இருக்கட்டும் வாங்க. அந்த மாதிரியாக அந்த ரொம்ப 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 ஒடுங்கல பொருளா இருந்தாலும் சரி அதை விட்டு கொடுக்க மனசே வராது. தன்னுடைய சொத்தே அழியிற மாதிரி பயப்படுவார்கள். அப்படி கஞ்சத்தனம் செய்வார்கள். கஞ்சத்தனம் செய்பவர்கள்ட்ட இன்னொரு கெட்ட குணமும் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யபுகுலூன வ யமுருன الناس بالبخل. தானும் கஞ்சத்தனம் செய்பவர்கள்ட்ட இன்னொரு கெட்ட குணம், பிற மக்களையும் கஞ்சத்தனம் செய்ய சொல்வார்களாம். எப்படி பழக்கம்னா, 2 நண்பர் இருக்கான்னு வைங்களேன், ஒருத்த வந்து தர்மம் செய்யுங்க இந்த மாதிரி தாவா பணிக்கு தேவைப்படும் கேட்டாங்கன்னா ஒருத்த அப்படி எடுப்பான், 100 ரூபாய் எடுப்பான். பக்கத்துல இருக்கும் பெரிய பணக்காரன் தான், 2 பேரும் மாசம் 10,000 சம்பாதிக்கணும் வைங்க. இவன் என்ன செய்வான் தெரியுமா, கஞ்சத்தனம் உள்ளவன். அவன் பக்கத்துல இருக்கிற ஏதோ கேட்கறான், 100 ரூபாய் தரான். தரும்போது இவன் நிப்பாட்டு, எதுக்கு தர, நீ வேற எல்லாரும் தரத்தான், ஒரு 10 ரூபாய் போட்டு போதுமா. ஏன் திணிக்கிறான் தெரியுமா, இவன் நலன் காத்து 10 ரூபாய் போட சொல்லல, இவன் 100 ரூபாய் போட்டா 4 பேர் வந்து கேட்பாங்க, என்னப்பா 100 ரூபாய் ஒரு தராரு, நீங்க ஒரு 200 ரூபாய் தர வேண்டியதானே அப்படி கேட்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற பங்காளி 100 ரூபாய் தான் நம்ம 150 ரூபாய் தர வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்ப 10 ரூபாய் தந்தான்னா நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, பாய் 10 ரூபாய் போறா, நீங்க ஒரு 20 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கேட்பாங்க. நமக்கு போக வேண்டிய ஒரு காரியம் 20 தான் தள்ள வேண்டியிருக்கும் நினைப்பான். கஞ்சத்தனம் செய்பவன் தானும் தற்காத்துக் கொள்ள வேண்டும், பக்கத்துல எவனாவது வந்தானே ஆனால் அவனையும் கஞ்சத்தனம் செய்ய சொல்வான். ஏன்னா தனக்கு பாதிப்படுறது இல்ல, அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இவருடைய புத்தி. அப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்காது, அடுத்தவனையும் தன் குடும்பத்தாரையும் எந்த முன்னேற்றம் படுத்த மாட்டார்கள். இப்படி கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைக்கும் போக மாட்டார்கள். அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் மறுமை எதிர்பார்த்து வாழ்பவர்களை பொறுத்த வரைக்கும் 2லயும் சமமா எது செய்ய முடியும், எது நம்ம குடும்பத்துக்கு அப்பால், எது சக்திக்கு மீறி போகுது அதை செய்ய மாட்டாங்க. எது ரொம்ப 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 நம்மள வீக்னஸ் ஆக்குது, எது நம்மள கஞ்சத்தனம் பண்ண வைக்குது, இதையும் செய்ய மாட்டாங்க. எது நம்மளால முடியுது அதை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் செய்வார்கள் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகான முறையில் சொல்றான். அதுக்கடுத்து அர்-ரஹ்மானுடைய அடியார்கள்ட்ட, இந்த நல்லடியார்கள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு, கொள்கை விஷயத்துல ஒரு பண்பு, மனிதநேயம் விஷயத்துல ஒரு பண்பு, அதே மாதிரி ஒழுக்கம் விஷயத்துல ஒரு பண்பு, 3 அழகான முறையில் சொல்றான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள், யாரிடத்திலும் உதவி தேட மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அநியாயமான முறையில யாரையுமே கொலை செய்யவும் மாட்டார்கள். வலா யஸ்னூன். அவர்கள் விபச்சாரம் செய்யவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 3 விஷயத்தையும் சொல்லும் பொழுது இதை பற்றி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அறிவிக்கிற செய்தி சஹீஹுல் புகாரில 3377 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இவர் போய் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இத வந்து அல்லாஹ் சொல்றானே குறிப்பிட்டு அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் இணை வைக்க மாட்டார்கள் வருது, அது என்ன அப்படின் போது, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிற நிலையில் அவனுக்கு போய் இணை வைப்பது அல்லாஹ் எப்படி விரும்புவான், உன்னிடத்தில் விரும்பக்கூடிய காரியமே இல்லையே, நீ செய்யக்கூடாதானே அப்படின்னு சொல்றாங்க. அது யாரும் செய்ய மாட்டாங்க. 2வது வந்து கொலை செய்ய மாட்டாருன்னு வருது, பொதுவாக கொலை செய்யக்கூடாது, ஏன் அல்லாஹ் இதை குறிப்பிட்டு அர்-ரஹ்மானுடைய இந்த பண்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எதற்கென்றால் உன்னுடைய குழந்தை உன்னுடைய உணவை சேர்த்து சாப்பிடும் என்று பயந்து கொண்டு வறுமைக்காக உன் குழந்தையை கொலை செய்கிறாயே, அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. வறுமைக்கு கொலை செய்யறது, நாளைக்கு இந்த பிள்ளைய வளர்த்து பெரிய ஆளாக்குனா வரட்சில கொடுக்கணுமே, இன்னைக்கு கொலை செய்யறானே, கள்ளிப்பால் ஊத்தி கொலை செய்யறவன், ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு ஃபேன் காத்து அதிகம் விட்டு மூச்சு திணற வச்சு சாக வைக்கிறவன்,
உயிரோடு குழி தோண்டி புதைக்கக்கூடியவன் இந்த வகையான எந்த காரியத்தை செய்து குழந்தையை கொலை செய்யக்கூடிய காரியத்தை அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் செய்யவே மாட்டார்கள். இந்த நல்லடியார்கள் எந்த கட்டத்திலும் செய்ய மாட்டார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது அவ்வளவு கண்ணியமான ஒரு காரியமாக அவர்கள் விபச்சாரம் செய்யாமல் விபச்சாரத்தின் பக்கம் ஒதுங்காமல் இருக்க வேண்டும்ங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். ஏன் இதுல குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அன் துஸானி ஹலீலத்தக்க ஜாரிக்க, உன்னை நம்பி உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியிடத்திலே நீ தவறான வழியில் ஈடுபட்டு விட்டானால் இந்த பண்பை அல்லாஹ் வெறுக்கிறான். ஏன்னா இது ஒரு கேவலமான காரியம் இல்லையா? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, M. சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். நம்பிக்கை துரோகத்திலே உலகமகா நம்பிக்கை துரோகம். தன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லா பாதுகாவலுக்கும் ஆத்திர அவசரத்துக்கு கேட்கக்கூடியவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். இவனுக்கு உயிருக்கு போராடுறான். என்ன பண்ணுவான்? போய் பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கடான்னு சொல்லுவான். கரண்ட் போனாலும் பிரச்சனை வந்தாலும் வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ரிப்பேர் ஆயிட்டாலும் யார்கிட்ட போய் கேட்பான்? சின்ன காரியத்துல இருந்து பெரிய பெரிய பாதகமான விஷயம் வரைக்கும் குடும்ப பிரச்சனை வந்தாலும் கூட ஓடி வந்து கூப்பிட்டு நின்று பிரச்சனையை தீர்க்க வைக்கிறவனு பக்கத்து வீட்டுக்காரன் தான். அதுக்கு அடுத்த நாள் தான் சொந்தக்காரனுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அதையும் பக்கத்து வீட்டு தான் தெரியுமா. சொந்தக்காரனுக்கே பாருங்க உங்க வீட்டுல இவங்க இறந்துட்டாங்க வாங்க அப்படிமா. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாமே இருக்குது. அதனாலதான் ஒரு அரபில பழமொழியா சொல்லுவாங்க, உத்துலுபுல் ஜார கபல தாரும்பாங்க. நீ வீடு தேடுற முன்னாடி வீட்டுக்கு பக்கத்துல யாரும் இருக்கான்னு பார்த்து தேடும்பாங்க. வீட்டுக்கு பக்கத்துல யார் இருக்க போறா அப்படிங்கிற பார்த்து அவன் நல்லா தான் இருக்க போறான்னு அங்க வாடகைக்கு போய் சேர்ந்துக்கன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்றான்னா, பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளவு கண்ணியமான முறையில அவ்வளவு பாதுகாப்பான முறையில எல்லா வகையிலையும் நம்ம உடலுக்கும் பொருளுக்கும் நம்ம மானத்துக்கும் பாதுகாப்பாக ஆத்திர அவசரத்துக்கு உயிருக்கு ஒரு பெரிய உயிர் நாடியாக இருக்கக்கூடியவனே பக்கத்து வீட்டுக்காரன். இப்படி நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவன் இவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் தவறான ஒரு வழியை செய்து விட்டானே ஆனால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகத்தை அவன் நம்பி அதை ஏத்துக்குவானா? அதை எந்த காலத்திலேயாவது அந்த சாதாரணமா ஏத்துக்குவானா? அடுத்தவன் எவனாவது வழிபோக்கணும் ஒரு இந்த காரியத்தை செய்தாலோ, ஒரு அந்நியன் இந்த காரியத்தை செய்தாலோ அதை கொஞ்சமாவது ஜீரணிச்சு இது ஒரு அசம்பாவிதம் என்று நினைக்கக்கூடியவன் பக்கத்து வீட்டுக்காரன் செய்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எவ்வளவு பெரிய அநியாயத்திற்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவான். அதே மாதிரி அவன் வீட்டுல வேலை செய்யறவன் இந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அவனுடைய சொந்தக்காரன் இந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த அநியாயமான காரியத்தை அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அப்படி யாராவது செய்வார்களே ஆனால் யுதாஃபு லஹு, யாராவது வமன் யஃபல் தாலிக யல்கா அஸாமா, இதை சந்திப்பவர்கள் இந்த காரியத்தை யாராவது ஒரு காரியத்தை செய்தாலும் அர்-ரஹ்மானுடைய அடியார்களுக்கு நான் வைத்திருக்கிறது என்னவென்றால் சொர்க்கத்தை. ஆனால் இந்த காரியத்தை அவர்கள் செய்வார்களே ஆனால் கண்டிப்பாக பாவிகளாக மாறிவிடுவார்கள். யுதாஃபு லஹுல் அஸாபு யௌமுல் கியாமா வ யக்லுது ஃபீஹி முஹானா, அவர்களுக்கு மறுமையிலே கடுமையான வேதனைகள் பல மடங்காக பெருக்கி வழங்கப்படும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பட்டியல்ல இணை வைப்பு நிரந்தர நரகம்னு சொன்னது மாதிரி, அநியாயமாக கொலை செய்பவன் நிரந்தர நரகவாசின்னு சொன்னது மாதிரி, தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவனுடைய மனைவி அந்த மனைவியிடத்திலே தவறான வழிபாட்டை செய்துவிட்டு தவறான வழிமுறையை கையாண்டு விட்டு விபச்சாரத்தினுடைய கோரப்பிடியில் இந்த குடும்பத்தை சீரழித்து விட்டு இவன் கேவலமான ஒரு வழிக்கு செல்வானே ஆனால் இவன் செய்த முதல் காரியம் மானங்கெட்ட காரியம். இரண்டாவது காரியம் தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்த மாபெரும் துரோகமாக அநியாயமாக அக்கிரமமாக இருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தர நரகத்திற்குரிய பாவமாக தேர்ந்தெடுக்கிறான். அப்படிப்பட்ட பாவத்தை ஒருபோதும் அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் செய்ய மாட்டார்கள் என்பதாக சொல்கிறான். அதற்கு அடுத்து சொல்கிறான், இல்லாமன் தாவ, பாவம் எந்த பாவத்தை செய்தாலும் யாராவது அந்த பாவத்திற்காக வருந்தி அவனுடைய தவறை ஒத்துக்கொண்டு ஆமன இறைவன் நம்மை மன்னிப்பான் என்று நம்பி அமில அமலன் சாலிஹன்,
அவன் நல்ல அமல்களை செய்ய ஆரம்பித்து விடுவானே. ஆனால் சின்ன தப்போ பெரிய தப்போ, இனிமேல் நம்ம இத்தனை நாள தப்பு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், இனிமேல் நம்ம கண்ணியமா வாழ்ந்துக்கணும், ஒழுக்கமுள்ளவனா வாழ்ந்துக்கணும், இந்த மார்க்கம் இவ்வளவு நன்மையான விஷயத்தை சொல்லுது, இவ்வளவு விஷயங்களை தடுத்து எச்சரிக்கை பண்ணுது, இவ்வளவு கண்ணியமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், இந்த மார்க்கத்துல இருக்கிற நாம இவ்வளவு கேவலத்தை இந்த மார்க்கத்துக்கு ஏற்படுத்தக்கூடாது, நம்ம சமுதாயத்துக்கு ஏற்படுத்தக்கூடாது, ஒழுக்கமுள்ளவனா நம்ம வாழணும், இறைவா என்ன மன்னிச்சிரு இறைவா என்று யார் திருந்தி நல்ல காரியத்தை செய்வானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு சொன்னா, உலாயிக யுபத்திலுல்லாஹு செய்யாத்திஹிம் ஹஸனாத், அவன் பாவங்களை எல்லாம் நன்மையா மாத்தி கொடுக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பாருங்க. பாவம் செய்தவன் தனது குற்றத்தை உணர்ந்து இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கி இரவெல்லாம் விழித்து தொழுது சகருடைய நேரத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேடி தன் குற்றத்தை ஒப்புக்கொள்பவனுக்கு பாவங்களை எல்லாம் நன்மையா பல மடங்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதை மாற்றி விடுகிறான். அந்த அளவிற்கு அல்லாஹ் மாற்றி கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த அர்-ரஹ்மானுடைய அடியார்களின் பண்புகளை அழகாக தொகுத்து அந்த வசனத்துல சொல்கிறான். அதற்கு அடுத்து சொல்கிறான் அந்த அவர்களுடைய இன்னொரு பழக்கம், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், அவர்கள் ஒருபோதும் பொய் சாட்சிக்கு நிற்கவே மாட்டார்கள், பொய் சாட்சி சொல்லவே மாட்டார்கள். அடுத்தவனிடத்தில் பொய் சொல்வது அடுத்தவனை ஏமாத்துவது, ஒருவனை பற்றி பொய் சாட்சி சொல்வது ஒருத்தனை பற்றி கெட்ட ஒரு சிம்பதியை ஏற்படுத்தி கெட்ட ஒரு தவறான ஒரு வழிகாட்டல் சொல்லிக் கொடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி தருவதற்கும் இது கொண்டு நிப்பாட்டிடும். ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சான்னு குற்றச்சாட்டு வருது, நான் 3 பேர் சொல்றாங்க விபச்சாரம் செஞ்சாண்டு, அவன் பொய் சொல்றானான்னு தெரியல, நம்ம போய் ஆமா செஞ்சா நான் பார்த்தேன்னு சொன்னா அவன் விபச்சாரம் செய்தவனாக சமுதாயத்தில் கணக்கிடப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அவன் கல்லறியப்பட்டு அழிக்கப்பட்டானே. ஆனால் நாளை மறுமையில் இவனை கொலை செய்த பாவியாக நாம் வந்து நின்று விடுவோம் பொய் சாட்சிக்காக. ஒருவன் நம்முடைய கம்பெனியில் இருக்கிறான், வேலை ஏதாவது பொருளை திருடி விட்டான், அவன் தான் திருடினான் என்று நமக்கு தெரிந்தும் நமக்கு நெருங்கிய நண்பன் அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு புரிய வைத்து அவன் நம்மிடத்தில் வந்து நம்மோடு சேர்ந்து கொண்டு ஆமா திருநதை நானும் பார்த்தேன் அவன் சொல்லி இவனுக்கு பெரிய விபரீதமான சூழல் வந்து விட்டால் அது ஒரு பெரிய அநியாயத்திற்காக பாதிக்கப்படுபவன் இவன் மட்டுமல்ல, இவன் பொய்யும் சொல்லலாம், நண்பன்கிறனால அவன் சொல்றது உண்மையாதான் இருக்குன்னு சொல்லி அவன் பொய் சாட்சின்னு சொல்லிட்டான். பிரச்சனை என்ன? இப்போ இந்த பாதிப்புக்கு உள்ளானவனுடைய எல்லா பாதிப்புக்கும் அவனும் காரணமாக ஆகிவிடுவான், அவனும் பெரிய பாவியாக ஆகிவிடுவான். நாளை மறுமையிலே பொய் சாட்சி சொன்ன காரணத்தினால் ஒரு பெரிய பாவத்தை செய்தவனாக மாறிவிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள், செய்யாதீங்க. சாய்ந்திருந்த நேரத்திலிருந்து டபால் எந்திரிச்சு உட்கார்ந்து அலா ஷஹாதத்து சூருங்கிறாங்க, எந்திரிச்சு திடீர்னு சொல்றாங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி எந்த காரியத்திலும் சொல்லிடாதீங்க. ஒருத்தன் தப்பு செய்தான் தெரிஞ்சா அதை நீங்கள் அறிந்தால் சொல்லுங்கள், இல்லாமல் நான் பார்த்தேன் கேட்டேன் செய்தி வந்தது நல்லா தூண்டி விசாரித்து அப்படி செய்யவே இல்லைன்னு வரும்போது நானா சொல்லல, செய்தி அப்படி பெரும்பாலும் சொல்லிக்கிட்டாங்க, சொன்னா உண்மையா தானே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் கூடாது. கடைசியில ஜகா வாங்கிடுவாங்க. சில பேர் வந்து கண்டிப்பாக 100% உண்மைங்க நான் பார்த்தேன்பாங்க, கடைசியில வந்து அது ஒப்படைக்கப்படுற நேரத்துல அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் பொழுது இல்ல அது பார்க்கல அப்படி நடந்ததாக என் நண்பன் சொன்னான். கடைசியில நண்பன் சொன்னான், அவன்கிட்ட வந்து கேட்கும்போது இல்ல அப்படி நடந்தா நானும் கேள்விப்பட்டதான் செஞ்சேன், நான் இங்க பார்க்க செஞ்சேன், அவன் கை விரிச்சிருவான். அந்த மாதிரியாக வந்து பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் தடம் புரளக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையா சொன்னாங்க. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் கண்ணியமா இருந்துக்குவாங்க, ரொம்ப கண்ணியமான முறையில் மரியாதைக்குரியவர்களாக இந்த உலகத்துல வாழ்வாங்க. பொருளாதாரத்திலையும் டீசெண்டா இருப்பாங்க, ஒழுக்கத்திலையும் நல்லா இருப்பாங்க, வணக்கத்திலையும் கரெக்டா இருப்பாங்க, இறைவன்ட்டு கேட்கிற பாவ மன்னிப்புலையும் சரியா இருப்பாங்க. அந்த விஷயத்துல அடுத்தவனை வந்து அடுத்தவனுடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கிற காரியத்தை இவங்க செய்ய மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு விஷயம் சொல்கிறான், மார்க்கத்தை ஏத்துக்கிற விஷயத்துல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அர்-ரஹ்மானுடைய அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நினைவூட்டப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்மியானா, செவிடர்களாக குருடர்களாக அப்படியே விழுந்து விட மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, எதுக்கு சொன்னா, இந்த வசனம் இப்படி இருக்குது, இதுக்கு முரண்பாடு மாறி அந்த வசனம் தெரியுதே, அப்ப அந்த வசனம் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம், இது சம்பந்தமா ஹதீஸ் ஏதாவது வந்திருக்குதா, ரசூல் ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கறத ஒரு செய்தி இவர் சொல்றாரு, இது குர்ஆனுக்கு மாற்றமா தெரியுதே, இதற்கு விளக்கத்தை தெரிஞ்சுக்கோமா என்று மார்க்கத்தை சிந்தித்து விளங்கக்கூடியவனாகத்தான் இந்த அர்-ரஹ்மானுடைய அடியான் இருப்பானே தவிர கேட்டோம் கட்டுப்பட்டோம்ங்கிற மாதிரி ஒரு செய்திக்கு சட்டம் சொல்லப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு போகணும், அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு வசனம் சொல்லப்பட்ட உடனேயே புரிதலே ஏத்துக்கிறேன்னு போயிடக்கூடாது, அதை சிந்திக்கணும்.
சிந்திக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கானே தவிர சும்மா படிச்சுட்டு போறது இறக்கி வைக்கல. சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாகத்தான் என் வேதத்தை பெற்ற இறை நம்பிக்கையாளர் இருக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்புகிறான். இது ஒரு பண்பு. அதற்கு அடுத்த ஒரு பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 63வது வசனத்திலிருந்து 74வது வசனம் வரைக்கும் 11 வசனங்களாக அதை பிரிச்சு சொன்னான்ல. இந்த 74வது வசனத்துல ரொம்ப சுருக்கமா, அப்படி சாரம்சமா, ரொம்ப சிலாகித்து தொகுப்பாக இப்படி இருந்தா போதும் அர்ரஹ்மானுடைய அடியான் எப்படி இருக்கணும்ங்கற சொல்றான். எப்படி சொல்றான்னா, வல்லதீன யகூலூன, அவர்கள் இந்த அர்ரஹ்மானுடைய அடியார்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, இறைவா எங்கள் மனைவிமார்களிலிருந்தும் எங்கள் பிள்ளைகளிலிருந்தும் குர்ரத்த அயுன், என் கண் குளிர்ச்சியாக ஏற்படுத்தி இறைவா, நாங்க நேர்வழி பெற்றது மாதிரி என் மனைவி பெற வேண்டும், என் மனைவி பெற்றிருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பெண்ணை நான் திருமணம் முடிக்க வேண்டும். அதுபோல நான் நேர்வழி பெற்றிருப்பது போல, நான் இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொண்டு நடப்பது போல என் பிள்ளை நடக்க வேண்டும். எனக்கு பிறந்த பிள்ளை இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டுமே தவிர எனக்கு பிறந்த பிள்ளை எனக்கு இழிவை சம்பாதித்து விடக் கூடாது இறைவா என்று கேட்டு, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அழகா ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிச்சிட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, இறைவனை பயந்து நடப்பவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக்கு இறைவா. எப்படிப்பட்ட வார்த்தை, எப்படிப்பட்ட பிரார்த்தனை! இறைவனை பயந்து நடப்பவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக்கு. அப்படின்னு நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவன் இறைவனை பயந்து நடக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படுகிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து நோன்பு வைக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல நல்ல காரியத்தை செய்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து பெருமை இல்லாமல், தற்பெருமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல் பணிவோடு நடக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து இரவெல்லாம் நின்று கழிக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து தர்மம் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து அடுத்தவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறான், புறம் பேசல, அவதூறு பேசல, பொய் பேசல, பித்தலாட்டம் பண்ணல, மோசடி பண்ணல, ஏமாத்தல, திருடல, விபச்சாரம் பண்ணல, கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, அப்படிப்பட்ட இரையச்சம் உள்ளவனா ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனுக்கு நான் தான் முன்மாதிரிங்கிறாங்க. எப்படி கேட்கணுமா துவா? இவனுக்கு இவனை விட சிறந்தவனா, அவன் தொழுகிறான் என்றால் அவனை விட சிறந்த தொழுகையாளியா நான் இருக்கணும். அவனுக்கு தான் நான் முன்மாதிரியா இருக்கணும். நான் யாருக்கு தலைவனா இருக்கணும்? என்னை பார்த்து ஒருத்தர் திருந்தணும், அந்த மாதிரி நான் தலைவனா இருக்கணும். என்னை பார்த்து ஒருவன் இறைவனை பயப்படணும், அந்த மாதிரி நான் தலைவனா இருக்கணும். என்னை பார்த்து இறைவனை வணங்கி அவன் நல்ல காரியத்தை செய்யக்கூடியவனா உருவாகணும். அப்படி என்ன ஆக்கி இறைவா, எப்படி தலைமையா உண்டாக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னானே, இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, உலகத்துக்கே நீங்க தான் முன்மாதிரி. அப்படி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே என்ன முன்மாதிரி ஆக்கு. அந்த எல்லாருமே இரையச்சம் உள்ளவனா இருக்கணும், அந்த இரையச்சம் உள்ளவர்களே நான் சிறந்தவனா இருக்கணும். அப்படி விரும்புற மாதிரி எல்லாரும் படிச்சான்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிறது மாதிரி, எல்லாரும் நான் நல்ல மார்க் வாங்கினா நான் 100 மார்க் வாங்குற மாதிரி, எல்லாரும் மாநிலத்துல ஃபர்ஸ்ட்னா நான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் வர மாதிரி, இப்படி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் விரும்பக்கூடியவன், எல்லாரும் இறைவனை பயந்தால் அவனுக்கே நான் தான் தலைவனா இருக்கணும் இறைவா என்று விரும்பக்கூடியவனாகத்தான் இந்த அர்ரஹ்மானுடைய அடியானுடைய பிரார்த்தனை இருக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்து அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்